இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் பின்னர், அதாவது 1941 தொடக்கம் 1948 வரை, இந்த காலத்தில் 259 பயங்கரவாத தாக்குதல்கள் யூத பயங்கரவாதிகளால் நடாத்தப்பட்டன. அதில் பல அமைப்புகள், ஸ்டன் கேங், ஹெகனார் போன்றவை உள்ளடங்கும். நாங்கள் அறிந்த விடயம்தான் கிங் டேவிட் ஹோட்டலில் நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். இது 22ஆம் தேதி ஜூலை மாதம் 1946ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இதை செய்தது இக்னுன். அதன் அப்போதைய தலைவராக செயற்பட்டவர் மெனிக்கம் பிகின். இதில் 91 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அதில் 28 பேர் பிரித்தானியர், 41 பேர் அரபியர்கள், 17 யூதர்கள் மற்றும் ஏனைய 5 நபர்கள். இந்த இக்னுன் குழு இந்த தாக்குதலை முஸ்லிம்கள் செய்ததாக பழி போட்டனர். ஆயினும் உலகம் முழுவதுமே அறிந்த விடயம்தான் இதனை செய்தவர் மெனிக்கம் பிகின் என்பது. அதோடு இவரே மிகப்பெரிய தீவிரவாதியாக, அந்த காலத்தில் முதலாம் இடத்தில் இருந்த தீவிரவாதியாக பிரித்தானிய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டவர். பிறகு ஒரு சில வருடங்களில் இவர் இஸ்ரேலுடைய பிரதமராக பொறுப்பேற்கிறார். அதன் பின்னர் சிறிது காலத்தில் சமாதானத்துக்கான நோபல் பரிசையும் பெற்றுக்கொள்கிறார். கற்பனை செய்து பாருங்கள், அப்பாவி பொதுமக்கள் 1000க்கு மேற்பட்டவர்களை கொலை செய்தவர் சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெற்றுக் கொள்கின்றார். அத்தோடு அவர் இஸ்ரேலின் பிரதமராகவும் பதவியேற்றுக் கொள்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு செயற்பட்ட அனைத்து பயங்கரவாத அமைப்புகளும், இக்னுன், ஸ்டன் கேங், ஹெகனார், அதன் தலைவர்களும் மெனிக்கம் பிகின், ஏரியல் ஷரோன் இவர்கள் உட்பட அனைவருமே இஸ்ரேலுடைய பிரதமர்களாகவும் அதே போல அதன் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடியவர்களாகவும் அந்த காலத்தில் காணப்பட்டனர். அது மாத்திரமில்லாமல் இவர்கள் அனைவரும் ஒரு யூத தேசத்தை உருவாக்குவதற்காக சண்டை பிடித்துக் கொண்டும் இருந்தனர். நீங்கள் உலக வரைபடத்தை பார்த்தால் 1945ற்கு முன்னர் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்காது. இந்த பிரித்தானிய அரசாங்கத்தால் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்ட இந்த யூத குழுக்கள் ஒரு யூத தேசத்திற்காக சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஆட்சி பீடமும் ஏறுகிறார்கள். அங்குள்ள அப்பாவி பலஸ்தீனியர்களை வெளியேற்றவும் செய்கிறார்கள். தமது நிலங்களை, தமது இடங்களை மீண்டும் பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் பலஸ்தீனியர்கள் அன்று தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றும் அவ்வாறே அழைக்கப்படுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ஹிட்லர் 6 மில்லியன் யூதர்களை தன் நாட்டை விட்டு அடித்து வெளியேற்றி விரட்டினான். அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள். அந்த பாலஸ்தீன மக்கள் அவர்களை வரவேற்றார்கள். அவர்களுக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்தார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்கள் வீடுகளுக்கு ஒரு விருந்தினர் வருகிறார். அவர் பின்னர் சில நாட்கள் உங்கள் வீடுகளில் தங்கிவிட்டு உங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றுகின்றார். நீங்கள் அழுது புலம்பி உங்கள் வீடுகளை மீண்டும் பெற முயற்சிக்கிறீர்கள். அவர்கள் உங்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று கூறுகிறார்கள். இதுதான் இப்போது வரைக்கும் பலஸ்தீனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. பலஸ்தீனியர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் நிலங்களை மீண்டும் பெற போராடுகிறார்கள். பல படித்த நாடுகளும் கூட இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுவே இன்றைய நிலையாகும்.